நம்ம வந்து 10 படித்தோம். மொத்தம் 125 குரான் வார்த்தைகள். இது வந்து மொத்தம் 78,000 வார்த்தைகள் குரான்ல இருக்கு. இதுல வந்து 40,000 வார்த்தைகளை 125 வார்த்தைகள் உள்ளடக்கும். 125 வார்த்தைகள் தான் ரிப்பீட்டடா வரும். 40,000 சரிங்களா. அப்ப குரான்ல வந்து பாதி குரானை வந்து பார்த்தா புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த 125 வார்த்தைகளை நம்ம படிச்சா ஓரளவுக்கு தெரியலாம் அப்படிங்கிறதுக்காக. அதுல வந்து முதல் 10 வந்து நாங்க போன வாரம் படிச்சோம். முதல் வந்து அல்லாஹ் படிச்சோம், ஷைத்தான் படிச்சோம், ஹுவனா அவன், ஹும் அவர்கள், அந்த நீ, அன்தும் அன அன்தும் நீங்கள் சொல்லிட்டீங்க. நஹ்னு நாங்கள், நஹ்னுனா நாங்கள், மண் யார், மின்னு சொல்லுற மாதிரி மண், மண் தான் அரபு வார்த்தை, மின் அப்படின்னு சொல்லுவோம் யார் அப்படின்னு கேட்கறதுக்கு. 10வது வந்து ஹல் செய்வீர்களா அந்த மாதிரி கேள்விக்கானது நம்ம படித்தோம். அது 11வது வந்து லேசுதான் ஹைர், ஹைர் அப்படின்னு சொல்றது வஹுவ ஹைருல் ஹாக்கிமீன். மேலும் அதாவது ஹைர் அப்படின்னு சொன்னா நலவுக்கும் சொல்றது அல்லது சிறந்ததுக்கும் சொல்றது, பெஸ்ட்டுக்கும் சொல்லலாம், அதே போல குட் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்கும் சொல்லலாம். சிறந்த அப்படின்னு சொல்லி மொழிபெயர்க்கிறாங்க சரிங்களா. ஹைர் இப்போ இது வந்து குரான்ல எப்படி வரும், வ ஹைருன், வல் ஹைர், பில் ஹைர், பி ஹைர், லில் ஹைர், இப்படி எல்லாம் வந்து அது வரும். இதெல்லாம் ஹைரோட சம்மந்தப்பட்டது தான். 12வது வந்து இஸ்மு. இஸ்ம்னா என்ன, பெயர், தெரிஞ்சது தான். பிஸ்மில்லா, பிஸ்மில்லா அப்படின்னா அல்லாஹ்வுடைய பெயர், அல்லாஹ்வுடைய பெயரால். பி வந்து பின்னால பார்ப்போம், அது வந்து எக்ஸ்ட்ரா வருது. இஸ்முனா பெயர், அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து வேற மாதிரி வரும். இஸ்முஹு, அல் இஸ்மு, பிஸ்மி, பிஸ்மி, அஸ்மா, அஸ்மா அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து என்னன்னா, இஸ்முன்னு வந்தாலே என்னன்னா பெயரை குறிக்கிற வார்த்தை. 13வது அர் ரஹ்மான். அர் ரஹ்மான்னா அருளாளன், அளவற்ற அருளாளன் நம்ம மொழிபெயர்ப்போம். இது வந்து தமிழ்ல, ஆனா வந்து இதுதான் சரியான மொழிபெயர்ப்பு அப்படின்னு இல்லை. தமிழ்ல மொழிபெயர்க்க முடிஞ்ச மொழிபெயர்ப்பு இதுதான், அளவற்ற அருளாளன் அப்படிங்கிறது, அர் ரஹ்மான். இது வந்து 57 இடங்கள்ல வருது குரான்ல சரிங்களா. ரஹ்மானும் ரஹீமும் வந்து ஒரே வார்த்தை தான். இந்த சொல்றாங்களா ரஹம, இதான் வந்து ரூட் வேர்டு. ரஹமல, இந்த ரஹம்ல இருந்தா அர் ரஹ்மானும் வரும், ரஹீமும் வரும். ரெண்டுக்கும் வேற வேற நம்ம தனியா படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ரஹீம் அப்படின்னு சொன்னா அன்புடையவன் சொல்லுவாங்க. ரஹீம் இரக்கம் காட்டுறவன், அன்புடையவன், அதுக்கு எல்லாமே வந்து ரஹீம்னு வரும். இது வந்து ரஹீமுன், ரஹீமன், ருஹமா, ருஹமா வந்தாலும் அது என்னதான், ரஹீம் தான் சரிங்களா. அப்ப ரஹீம் அப்படின்னு சொன்னா அன்புடையவன், நிகரற்ற அன்புடையவன் நம்ம சொல்லலாம். ரஹ்மான்னா அளவற்ற அருளாளன். 15 கரீம். கரீம் சொன்னா கண்ணியத்துக்கு சொல்றது. கரீம் கண்ணியவான். அல்லாஹ்வை நம்ம என்ன செய்வோம்னா கரீம் அப்படின்னு சொல்லுவோம், கண்ணியம் மிக்கது. எல்லாத்துக்குமே வந்து கண்ணியவான், கண்ணியமானது, அதுக்கு எல்லாமே என்ன செய்யலாம், கரீம் அப்படிங்கிற வார்த்தையை. ரமலான் கரீம் அப்படின்னு சொல்லுவோம், கண்ணியம் பொருந்திய ரமலான் அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லாமே கரீம் என்பது கண்ணியத்துக்கான வார்த்தை. 16 ஹம்த். ஹம்துனா புகழ். அல்ஹம்து அப்படின்னா புகழ். புகழுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஹம்து. அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. ஆலமீன் சொன்னா அகிலங்கள், அல்லாஹ்வை தவிர வேற என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே ஆலமீன் தான். அல்லாஹ்வை தவிர இருக்கக்கூடிய எல்லாமே. உலகம் மட்டும் ஆலமீன் கிடையாது, உலகம் அல்லாத, அல்லாஹ்வை தவிர எல்லாமே ஆலமீன். அப்ப அல்ஹம்து, ஹம்துனா என்னன்னா புகழ். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. ரப்புனா இறைவன், ஆலமீன், ஆலமீன்களுடைய ரப்பு. இப்போ 149 இடத்துல இது வருது குரான்ல. அப்போ ஹம்த் என்பது புகழ். புகழ் இது அல்ஹம்துன்ற புகழ் அனைத்தும் சொல்றாங்க. ஹம்துனா புகழ். 17வது லில்லா. இதுல வந்து லில்லான்னு சொல்றது வந்து
லீ மட்டும்தான், லில்லா இல்லை, லீ தான் இதில் சொல்கிறாங்க. லீ அப்படிங்கிறது எது குறிக்கும்னா அங்கிருந்து வர்றதுக்கு குறிக்கும். லில் மஸ்ஜித், மஸ்ஜித்லேருந்து வரேன், இருந்து அப்படிங்கிறதையும் குறிக்கும். அதே போல் ஒருத்தருக்கு இவருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு, இப்போ வந்து அல்ஹம்துலில்லாஹி, அந்த புகழ் வந்து யாருக்கு உரியது, இவருக்குரியது அப்படின்னு சொல்றதுக்கு லீ என்ன செய்வாங்கன்னா பயன்படுத்துவாங்க. அப்போ லீ வந்து இருக்குக்கும் பயன்படுத்தலாம், இருந்து அங்கிருந்து வர்றேன், லில் மஸ்ஜித் அப்படின்னு சொல்றதுக்கும் என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம். ரெண்டுக்கும் உள்ள வார்த்தை தான் லீ. சரிங்களா? இது வந்து நீங்க இருந்து அப்படின்னு சொல்லலாம், இருக்கு அப்படிங்கிறதே நீங்க படிச்சுக்கலாம். 18வது ஆலமீன், நான் சொன்னதான் அகிலம். அகிலம் வந்து அல்லாஹ் தவிர வேற எல்லாமே எதுக்கு தான் குறிக்கும், ஆலமீன் அப்படின்னு சொல்றதுக்கு குறிக்கும். இது அதே அது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு சொல்றாங்க. 19 முஸ்லிம். முஸ்லிம்னா என்ன? கீழ்படியக்கூடியவன். இஸ்லாம்னா கீழ்படிதல், முஸ்லீம்னா கீழ்படியக்கூடியவன். அப்போ இதில் டிரான்ஸ்லேஷனும் முஸ்லீம் கொடுத்துருக்காங்க, அப்படி வராது. இதுலேயும் அதே மாதிரி தான், முஸ்லீமுக்கு வந்து முஸ்லீம்கள்னு கொடுக்குறாங்க. முஸ்லீம்னா கீழ்படியக்கூடியவன். சரிங்களா? இஸ்லாம்னா கீழ்படிதல், முஸ்லீம்னா கீழ்படியக்கூடியவன். இதில் பாருங்க, முஸ்லீம்னு வரும், முஸ்லிமூன பன்மை வருது, முஸ்லிமீன, முஸ்லிமாத்தி, இப்படியெல்லாம் வரும். இது எல்லாமே முஸ்லீமை குறிக்கக்கூடிய வார்த்தை. அடுத்தது முஃமின் நினைக்கிறேன். முஃமின்னா என்ன? முஃமின்னா நம்பிக்கை கொண்டவன். ஈமான்கிறது வந்து நம்பிக்கை கொண்டவன முஃமின் சொல்லுவோம். இஸ்லாம், முஸ்லிம், ஈமான், முஃமின். முஃமின்னா நம்பிக்கை கொண்டவன், நம்பிக்கையாளர். ஹுவல்லதி ஹலகக்கும் ஃபமின்கும் காஃபிரூன வமின்கும் முஃமின், நம்பிக்கையாளர் அப்படிங்கிறது. அப்போ முஸ்லிம்னா வந்து கீழ்படக்கூடியவன், முஃமின்னா வந்து நம்பிக்கை கொண்டவன். இப்போ முஸ்லீம் நம்ம படிச்சிட்டோம், முஃமின் படிச்சிட்டோம். ஆலமீன்னா அகிலம் அப்படிங்கிறத தமிழில் வச்சுக்கலாம். லில்லானா அவனிடமிருந்து, அவனுக்கு அப்படிங்கிறது. ஹம்துனா புகழ். கரீம் கண்ணியம். ரஹீம் அன்புடையவன். ரஹ்மான் அருளாளன். இஸ்மு பெயர். ஹைர் சிறந்த, நல்லது, எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். 20 வார்த்தை அவன் படிச்சிருக்கானே, இது போதும். 20 வார்த்தை நிமிஷம். டைம் இருக்கா இல்லையா? அவ்வளோதானே? சரி, முடியுமா? சரி. முடியுமா? சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.